குட் மார்னிங் பாஸ். வெரி வெரி குட் மார்னிங். அந்த 10-11 ஸ்கூட்டர் என்னாச்சு? கொடுத்தாச்சு. அந்த ஹீரோ ஹோண்டா என்னாச்சு? ரெடியாச்சு. அந்த சன்னி என்னாச்சு? சரி சுப்பு. அந்த யமகா எடைக்கு போட்டாச்சு. என்னது? எடைக்கு போட்டியா? எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். ஹேய், எதுவா இருந்தாலும் கரெக்ட்டா பேசி பழகு மேன். ஹேய், who is that black duck? இவன் நம்ம ஊர் பையன், நான் தான் வேலை போட்டு கொடுத்தேன். God bless you. டேய் அண்ணன் கால்ல விடு. Hey, I don't like that sentiment. இந்த காலை விடுறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தமிழ்நாடு கல்ச்சரா நீ? இங்க பார், உன்னுடைய வேலையை செய். பகவான் உனக்கு தகுந்த கூலியை கொடுப்பார். அந்த கிரீஸ் டப்பா, ஆயில், all equipments follow back. வாடா ஆரோக்கியசாமி. அண்ணே, இது நம்ம ஃப்ரெண்ட் வண்டி, கொஞ்சம் பாருங்களேன். டேய், நீயே பாருடா. நான் பார்த்தேன்னே, முடியலண்ணே. நீங்க கை வைங்கண்ணே, வாங்க. பேர் என்ன சொன்ன? ஆரோக்கியசாமி. இருமறது 7 தெருவுக்கு சவுண்ட் கேக்குது. இவன் பேரு ஆரோக்கியசாமி. அதான்டா, புள்ள பிறந்தோடனே ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு பெத்தவங்க பேரை வைக்கணும். நான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. என்ன ப்ராப்ளம்? டேய், என்ன ப்ராப்ளம்? இன்ஜின் ஸ்டக் ஆகுதுனே. இந்த இன்ஜின் கரெக்டா இருக்கா? இதுவும் அன்கண்டிஷன், இதுவும் அன்கண்டிஷன். பாக்குறேன். டேய், இருமறத ஸ்டாப் பண்ணு. டேய், கொலைக்கிற நிறுத்துறா. Close the mouth. ஏடா, இருமறத ஸ்டாப் பண்ணா கொக்கோ கொக்கோன்னா எப்படி ஒரு மெக்கானிக்கல் பாக்குறது? பாரதேசி பையல. ஸ்பானர். நோ ஸ்பேனர். சுத்தியல். நோ சுத்தியல். ஆயில். நோ ஆயில். ஏறி உட்கார்ற மேல. மூவ். See the scooter. எப்படிண்ணே? அதான். ஹேய், பூ பூக்கும் ஓசை, அது கேட்கத்தான் ஆசை. செருப்பு பிய்யும் ஓசை, அது கேட்கத்தான் ஆசை. அண்ணே, என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்க. உன் பர்ஸ் கூட நான் எப்படா தலை விட்டேன்? என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்க. ஓ, இங்கிலீஷ் பர்சனல். ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பர்சனலா? ஒன்னால இந்த ஒர்க் ஷாப்ல எந்த வேலை உருப்படியா நடக்குது? ஏன் கிடைக்கலாம் போல? கடைக்கு போன்னு காசு கொடுத்தா பூராத்தி வாங்கி திட்டு காயலாங்கட பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்து உள்ள போடுற. ஆயில் வாங்கிட்டு வேணா அவன் கொடுக்குற மிச்ச பிரியாணி, எச்சு பிரியாணி எல்லாம் தின்னுபுட்டு குருடாயிலையும் பிராயனையும் கொண்டு வந்து ஊத்தி ஒர்க் ஷாப் பேரையே கெடுக்கிற. இப்படி இருந்தா நான் எப்படா மெக்கானிக் மேக்னெட் ஆகிறது? அதுக்காக என்ன இன்சல்ட் பண்ணா நான் பொறுக்க முடியாது. ஓ, நீங்க பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உங்களை இன்சல்ட் பண்ணிட்டுமா? வீல் துடைக்கிற நாய்க்கு வீராப்ப பாரு. போய் வீர தொடனாய. நான் கோச்சிட்டு போறேன். போய் தொலை, இந்த ஸ்பாட்ல நீ இருக்க கூடாது. பூ பூக்கும் ஓசை, அது கேட்கத்தான் ஆசை. அடி தர்மாஸ்பத்திரியில பிறந்தவன. ஒரு ஏக்கருக்கு ஏரியா தான், உள்ளே வரக்கூடாது. இத விட்டு அவுட் கொடுத்தா தீக்கலை நாய் பேச்ச பாரு. நோக்கடா கோபி, வீடு கிட்டி. எடோ விழிக்கடா. நமஸ்காரம். கொஞ்சம் இருங்க. எடோ பெண்குட்டியானோ, சத்தியமாயிட்டு வீடு கட்டும். ஏன்பா பாத்திரம் ஒண்ணும் இல்லையா? பரவாயில்ல, அப்படியே கொடுங்க. தரித்திரவாசி ക്ഷമിക്കണം. ഞാൻ പിച്ചை എടുക്കാൻ വന്നില്ല. ടുലറ്റ് ബോർഡ് കണ്ട് വീട് വാടകയ്ക്കാണ് ഞാൻ വന്നത്. வாடகைக்கு? കൈ നക്കണ്ട. என்னம்மா? எடோ, ഈ പാലക്കാട്ട് മാധവൻ പേരെ കെടുത്തില്ലടാ. பின்ன காலையில இருந்து பசிக்குன்னு சொல்றல, சோறு வந்தது இப்படி செய்யணும்யா? என்னங்க? நமஸ்காரம். உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. എടോ, വീട് കിട്ടട്ടും ഞാൻ നിന്നെ അകത്തിൽ വെച്ച് പൂട്ടി കൊല്ലും. சத்தியம் உனக்கு வீடு கிடைக்காதயா? நடக்கடா, நட. ஆமா தாத்தா. நரத விடமா, ஹார்மோனிய பட்டி பார்த்ததுனால நீ அப்படி நினைச்சிருப்ப. வாங்கப்பா. நமஸ்காரம் சாரே. நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. സാറേ, ടൂലറ്റ് ബോർഡ് കണ്ട് വീട് വാടകയ്ക്ക് വേണം. சொந்த ஊர் என்ன, கேரளாவா? അതെ, പാലക്കാടാണ് സ്ഥലം. ஓஹோ, பையன் யாரு, உன் மகனா? இல்ல. என்ன அது பையன் ஆமாங்கறான், நீ இல்லங்கற? ஆரம்பமே பித்தலாட்டமா இருக்க. അതില്ല സാറേ, ബ്രഹ്മചാരിന്ന് പറഞ്ഞാൽ யாரும் வீடு தரணில்ல. அதானு செக்கன் கள்ளம் மறைஞ்சது. அதுக்கு என்னப்பா பண்றது? வாடகைக்கு வரும்போது எல்லாருமே பிரம்மச்சாரிகளா தான் வர்றாங்க. போகும்போது வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை ஓட்டிட்டு போயிடுறாங்க. அட, பிள்ளைகளை ஓட்டினா பரவாயில்ல, என்ன கொஞ்சம் ஏமாந்தா போதும், பொண்டாட்டிகளையும் சேர்த்து ஓட்டிட்டு போயிடுறானுங்க. ஆமா, நீங்க வந்து எத்தனை மாசம் ஆகுது? 12 மணி நேரம் ஆச்சு. பச்சை தண்ணி கூட குடிக்கல. பையன் பசியில இருப்பான் போல இருக்கு. என்ன உத்தியோகம்? ഞാൻ ഒരു സംഗീതക്കാരനാണ്.
சினி ஃபீல்டில் பெரிய ஆளாயிட்டு வரும். உத்தியோகம் கையில இருக்கிறவனே ஒழுங்கா வாடகை கொடுக்க முடியறதில்ல. நீ ஹார்மோனிய பொட்டியை நம்பி வந்திருக்கிறேங்கிற, அதுல என்ன வருமானம் வரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒவ்வொரு வீட்லயும் 5 காசோ 10 காசோ கொடுக்க போறாங்க. இதை நம்பி நான் வீடு வாடகைக்கு கொடுக்க முடியுமா? அது இல்ல சாரே, ഞാൻ സിനിമാവിൽ ചേർന്ന് വലിയ മ്യൂസിക് ഡയറക്ടറായി 1000 சம்பாதிக்கும். நீ 1000 சம்பாரி 500 சம்பாரி, எனக்கு வேண்டியது மாச வாடகை 30 ரூபாய். முதல்லயே அட்வான்ஸா 200 ரூபாய் கொடுக்கணும். 200 ரூபாயோ? எந்த குருவாயூரப்பா. சரி நாங்க போயிட்டு வரோம். எடோ இருக்கடா. எந்த சாரே 100 ரூபாய் தன்னால் மதியோ? மதியாவது கதியாவது 200 ரூபாய்க்கு ஒரு காசு குறைஞ்சா கூட வீடு கிடையாது. கொடுத்தா கூட இல்லன்னா காலி பண்ணப்பா. சரி சாரே, வீடு நோக்கிட்டு அட்வான்ஸ் தராம். இந்த நோக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். முதல்ல அட்வான்ஸ், அப்புறம் தான் வீடு. എന്താ സാറേ, സാർ ഇങ്ങനെ സ്ട്രിക്റ്റ് ആയിട്ട് പറഞ്ഞാൽ ഞാൻ എന്ത് ചെയ്യും? அது அப்படித்தான்ப்பா. தட்டுப்புட்டு கொடுத்தா கூட இல்லன்னா இடத்த காலி பண்ணிவிட்டு வேற இடம் பாரு. ബാത്റൂം എവിടെ? அதெல்லாம் பின்பக்கமா இருக்கப்பா. ഞാനിപ്പോ വരാം. ஏய், எங்க பாத்ரூம் பக்கமா போற? അഡ്വാൻസ് എടുത്ത് വരാം സാറേ. அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றியா? என் வீட்டு பாத்ரூம்ல போய் அட்வான்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போறானே. ஏண்டா, என்னடா அது? அது ஒண்ணு இல்லைங்க, அவர் காசு விஷயத்துல ரொம்ப உஷாரு. மெட்ராஸ்ல பிக் பாக்கெட் அதிகன்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அதனால அடியில அருணாக்குடியில காசு முடிஞ்சு வச்சிருக்காரு. എന്താ സാറേ? ஓ, முதல்ல வேட்டையை கீழே இறக்கி விடிய. பொண்ணா 200 ரூபாய் இருக்கா? பணத்தை பாய் சுத்தின மாதிரி சுருட்டி வச்சிருக்கிறாரு. காசு விஷயத்துல ரொம்ப கெட்டிக்கார ஆளு போல இருக்குது. வீடு நோக்கம். பாக்கலாம், வாங்க வாங்க. എടോ വരി. ശരിയോ? சரி 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 சரி. அதோட தெரியுற கூரை, அதுதான் உங்க வீடு. ഇതെന്താ സാറേ, ഞാൻ മേലെ എങ്ങനെ സാടിയാ പോകും? நீ சாடவும் வேணாம், ஓடவும் வேணாம். வசந்தி, தாத்தா, அங்க பின்னாடி கிடக்கிற ஏனையை கொண்டுட்டு வந்து இப்படி போடமா. ஆ, ஓ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இங்க வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம். பார்த்து பதுவுசா நடந்துக்க. ஏதாவது கோளாறு கீழாறுன்னு என் காதுக்கு வந்துட்டு, பாத்தியா இதுல மாட்டி இருக்கிறிய தோடு, இத கழட்டி போட்டு உன் தோலை உரிச்சு இதுல மாட்டி போடுவேன். ஜாக்கிரதை. സാറേ, ഈ ലോകത്തിൽ യോഗ്യன்னு ஒரு ஆள் உண்டெങ്കിൽ அது ഈ പാലക്കാട്ട് മാധവനാണ്. போக போக பார்க்கத்தானே போறேன். போமா, போய் ரூம திறந்து கூட்டி கட்டி சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்துரு. போ. வேட்டியை விடப்பா. உயிர வேட்டி தேங்கி வா. பாத்து பாத்து நிதானமா வாங்க. ഇവിടെ மெட்ராஸ்ல ஹேர்பின்னான தாக்கோல். நீங்க வேணும்னா வேற பூட்டி சாய் வாங்கிக்கோங்க. யாரு இவரா? இவரா பூசா வாங்க போறாரு. பேசாம பின்ன கொடுத்துட்டு போங்க. காலையில தான் கூட்டி விட்டுருக்கேன். வரேன். பின்னு பின்னு கொடுங்க பறக்குறாரு. தேங்க்ஸ். ஐயோ ஐயோ ஐயோ, ஆதான அடிக்காத, அடிக்காத. ஐயோ ஐயோ, வலிக்குது ஆதான. ஐயோ. டேய், வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ, டேய், வண்டியில என்ன ஆயில் ஊத்துனீங்களா இல்ல ஆசிட் ஊத்துனீங்களாடா? மூஞ்சிய பாருடா. பயத்தரிச்சு போன் பண்ணி மூஞ்சி கழுவி விடுங்கடா. டேய், என்ன பார்க்காத பயமா இருக்கு. அந்த பக்கம் திரும்பி உட்காரு. சொல்ற நாயே நாயே, வண்டிக்கு ஆயில மாத்துங்கடா. ஆஃப் ஆயில ஃபுல் ஆயில? நான் என்ன ஆம்புலன்ட்டா சொன்ன ஆஃப் ஆயில ஃபுல் ஆயிலங்கற? எந்த நேரம் திங்கற கலையாதற அனுகொண்டாவுக்கு பிறந்தவனே. இல்லண்ணே, அரட்டப்பா புல்டப்பான்னு கேட்டேன். என்ன சீதே, வாட் மேன்? நம்ம காலனியோட கவர்ச்சி குயில் வருது. கவர்ச்சி குயிலாது, கவர்ச்சி வெயில். அங்க வரும்போது இங்க வெப்பம் தாங்க முடியல. ஹாய். ஹாய் நிம்மி. நிம்மி இல்லம்மா, இது அம்மி. என்னங்க? ஏய், இந்த ஈன சுரத்துல முழங்குறதெல்லாம் இந்த ஈத்தர் நாய் கிட்ட வச்சுக்க. நம்ம கிட்ட எல்லாம் நார்மலா பேசணும், இல்ல நாக்க கட் பண்ணிடுவேன். வண்டியில என்ன பிரச்சனை? வாட் ப்ராப்ளம்? ஏ, அவ என்ன எலிசபெத் டெய்லர் பேத்தியா? தமிழ் தெரியாதா நாயே? வராம பம்பர் லூஸ் ஆயிடுச்சு. ஏய், அந்த 8க்கு 10 ஸ்பேனர் எடு. ஐ திங்க் மை திங், திங்கிறதுக்கு வாய் இருக்காது. ஸ்பேனர் எடுடா. வாவ், தம்பி, என்னது தம்பியா? யார?
அந்த தம்பி தான் சொன்னேன். இவன் உனக்கு தம்பியா? என்னங்க ஆப்டர் எல்லாம் போட்டு என்ன ஸ்மார்ட்டா இருக்காரு. ஓஹோ, ஆப் ட்ரெஸ் போட்டிருந்தா தம்பி, ஃபுல் ட்ரெஸ் போட்டிருந்தா அண்ணன். இது உன் கண்டுபிடிப்பு. இவனுக்கு என்ன வயசாகுது தெரியுமா? 6 கடந்த வயசாகுது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ப்பு. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சுச்சுவேஷன் சாங்கு வேறையாடா. உன் மூஞ்சியை மறைக்க 1000 கை வேணுமா நாயே? இந்த பார், ஒரு கட்ட விரல்ல உன் மூஞ்சி மறைச்சிட்டேன். என்னங்க ஏய், என்னடி நொன்னாங்க? இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிரு. ஓடி போயிரு. என்ன அண்ணா, ஏய், அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஏய், அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அப்படியே ஓடி போடா நாய. എന്താണ് ഇത് ഇവിടെ ഇരിക്കുന്നത്? ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீங்க மியூசிக் டைரக்டர் தானே? അതെ. டியூன் போட தெரியுமா? എന്താണിത്? ഞാൻ മ്യൂസിക് ഡയറക്ടർ പറഞ്ഞല്ലേ, പിന്നെന്താ കളിയോ? களியும் இல்ல சோறும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா நான் குடுக்குற அந்த பாட்டுக்கு டியூன் போடுங்க பாக்கலாம். என்ன இப்ப முடியுமா முடியாதா? ഈ പാലക്കാട്ടും മാധവനെ ഒരു മദ്രാസ് പെൺകുട്ടി പരിശോധിച്ചോ? എന്താണിത്? തമിഴ് തമിഴ്. நான் படிக்கிறேன், அத நல்ல மனசுல அர்த்தம் பண்ணிட்டு அப்புறமா டியூன் போடுங்க. എന്താടാ എന്ത് പറയുന്നു? வாத்தியார, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்ற நல்லா மனசுல புரிஞ்சுட்டு அப்புறம் டியூன் போட சொல்றாங்க. வாசிக்க. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். നിക്ക് നിക്ക് നിക്ക്. ഫസ്റ്റിലെ സിറ്റുവേഷൻ ഏതാണോ? சிச்சுவேஷன் இப்போ நீங்க இருக்கீங்க, ഞാൻ ഇവിടെ ഇരിക്കുന്നു. நான் இருக்கேன். நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு லவ். ലവ്വോ? ഓ, ഒരു പെൺകുട്ടിക്കും ഒരു ആളിനും പ്രേമം. குட்டியெல்லாம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் தான் லவ். അതേ ഞാൻ മലയാളത്തിൽ പറഞ്ഞത്. சரி சரி, இப்போ நாம லவ் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் நைட்ல யாருக்கும் தெரியாம தனியா இங்க வரேன். அப்போ நாம 2 பேரும் ஜோடியா கை கோத்துட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறோம். நான் சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? മനസ്സിലായി മനസ്സിലായി. ലവ് ഡു ഇറ്റ്, നൈറ്റ് എഫക്ട്. നസീറും ശീലാവും ആക്ട് ചെയ്താൽ നന്നായിട്ടിരിക്കും. அதான் அது நசீரு. അതെന്റെ വാദ്യാർ. ലിറിക് ലിറിക് ഏതാണ്? எனக்கும் உனக்கு தான் பொருத்தம். എന്താടാ അത്? உங்க ஜோடி பொருத்தம் ஒரு செட்டப்பா இருக்குன்னு சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും താ പൊരുത്തം. இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? എന്താ? நீங்க 2 பேரும் லவ் பண்றது அவங்க அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா உதவும்ல, அத சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും താ പൊരുത്തം. ഇതിൽ എത്ര കണ്ണുകൾക്ക് வருத்தம். நெக்ஸ்ட் லைன். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? இதேதானே? அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா, அதான் அர்த்தம். ஓஹோ, எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? ஓகே ஓகே. உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஓகே ஓகே. எடோ எடோ. எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் கிடைக்கும். நோக்கியோ டியூன் நோக்கியோ. நெக்ஸ்ட் லைன் ஏதானோ? நீ வாத்து இனி உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல, அதானங்க? அதே லைனும்? ஆமா, நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க. நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல. நான் வாத்து புண்ணியம் இல்ல. போது ரைட்ல வை. சார், யார் இதுல யாரு மெக்கானிக்?
ஏன் எங்களை பார்த்தா விஞ்ஞானிகளா தெரியுதா? ஐ அம் மெக்கானிக்கல் புல்லட் ஜாக்கி. ஐயா அசிஸ்டன்ட் மெக்கானிக் நிக்கலோஸ். நிக்கலஸோ நெக்லஸோ என் வண்டியில ஒரு பிரச்சனை வந்து சரி பண்ணி கொடுங்க. டேய் வண்டி என்ன ஃபேமிலியாடா பிரச்சனை பண்ண? உன் வண்டி என்ன வண்டி? 2 வீலர் தான். டேய் இங்க நிக்கிறது எல்லாமே 2 வீலர் தான்டா. உன் வண்டி என்ன பைக்கா? இல்ல ஸ்கூட்டரா? இல்ல எம்ஏடியா? இல்ல அதையெல்லாம் விட பெரிய வண்டி. அதையெல்லாம் விட 2 வீலர்ல பெரிய வண்டி ரோடு போடுற இன்ஜின் தான்டா இருக்கு. அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? எதுவா இருந்தா நமக்கு என்ன? பெரிய வண்டிங்கிறான், நம்ப கிடைக்கும்ல? அப்படிங்கிற ஆமா. போய் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வா. சரி உன் வண்டி காட்டு. இதோ ஆ? டேய் இது மாட்டு வண்டிடா. மாட்டு வண்டியா இருந்தா குதிரை வண்டியா இருந்தானே இதுக்கும் 2 சக்கரம் தானே இருக்கு. அதனால இதுவும் 2 வீலர் தான். ஓ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீ அப்படி வர்றியா? யா. சரி உன் வண்டியில என்ன ப்ராப்ளம்? என் மாட்டுக்கு லாடம் கட்டணும். பாத்தியா பாத்தியா என்ன மாட்டுக்கு லாடம் கட்ட சொல்றான்டா. ஓ லாடம்லாம் கட்ட மாட்டார், போயா. அதெல்லாம் தெரியாது, கட்டி தான் தீரணும். யோ எனக்கு லாடம் கட்ட தெரியாதியா? கட்டி தான் தீரணும். அட லாடம் கட்ட தெரியாது. இந்த கதையில என்கிட்ட வேணாம். நான் கன்சூமர் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். யோ கோர்ட்டுக்கெல்லாம் போகாதயா, எனக்கு லாடம் கட்ட தெரியாதியா? கட்டுங்க ஐயா. நான் டேய் சொல்றா. யோ போயா. கட்டி தான் தீரணும். அட டாய்லெட் தலையா உள்ளாட சுத்துற. எடா ஆனியா. அங்க டாய்லெட். ஐயோ, அங்க டாய்லெட் தலையா. ஐயோ, ஐயோ, டாய்லெட் ஐயோ. தலையா. சார் என்ன வண்டியில கொஞ்சம் வேலை இருக்குங்க. வண்டியில வேலை இருந்தா தான் ஒர்க் ஷாப் தேடி வருவீங்க. பின்ன இங்க என்ன உலக எக்ஸிபிஷன் நடக்குது சுத்தி பார்க்க வர்றதுக்கு? என்ன ஏய் என்ன திருதிருன்னு முழிக்கிற? வண்டி ஒண்ணுதான் இல்ல திருடுதான்? என் மாமனார் கொடுத்த சீதனுங்க. அதுவும் ஒரு வகையில திருட்டு தாண்டா. என்ன திருட ராத்திரில கள்ளசாய் போட்டு பூட்டை திறந்து வீட்டுக்கு இருக்கிறத திருடிட்டு போவான். ஒன்ன மாதிரி ஆளுங்க பத்திரிக்கை அடிச்சு பந்தல போட்டு பட்டு வேட்டி சட்டை எல்லாம் கட்டி பட்ட பகல்ல சீதனம்ங்கிற பேர்ல ஸ்கூட்டர் நகை நட்டு வீடு வாசல் அத்தனை தள்ளிட்டு வந்துடுறீங்க. டேய் உங்களால பேப்பர் படிக்க முடியலடா. பேப்பரை திருப்புனா போதும் மணப்பெண் தற்கொலை, புது பெண் தற்கொலை, தாலி கட்டி அதே இடத்தில் தற்கொலை. காரணம் வரதட்சணை கொடுமை. டேய் உழைச்சு சம்பாரிங்கடா. ஏன்டா ஊரங்காசுக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்கடா. இனிமே சீதனமே வாங்க மாட்டேனே. இனி வாங்குறதுக்கு என்ன வச்சிருப்ப? தாலி கட்டின தலையோட தொடச்சி எடுத்துட்டு வந்திருப்பிய. மாமனாராவது உயிரோடு இருக்கானா மண்டை போட்டானா? இல்ல மண்டை போட்டாருனே. அதானே இந்த மூஞ்சி பார்த்து எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பான்? டேய் பர்சனாலிட்டி அண்ணா இத தூக்கி உள்ள வைமா. சரண. டேய் அவன என்ன தூக்குற? நீங்க தான தூக்க சொன்னீங்க. வண்டி தான நான் தூக்கி உள்ள வைக்க சொன்னேன். சரியா? அவன அடிக்கிற ஒரு கஸ்டமர் நடந்துக்கிற மாதிரி எனக்கு நடந்துக்கிற. வண்டி தூக்கி உள்ள வை நாயே. படுவா ராஸ்கோல். அண்ணா எப்போ வரணும்ண்ணே? எப்பாது வா. என் வண்டி எந்த வண்டியா? இப்பதானே கொடுத்தேன். ஓ சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டுமா. பையன் குழப்பி விட்டு போயிட்டான். பாரு கார்த்திகை மாசம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு வந்து நீ வண்டி திறவை எடுத்துக்கோ. எதுக்கு நீ அம்மா சண்டைக்கு வர சொல்றீங்க? அன்னைக்கு தான் இருட்டு ஜாஸ்தியா இருக்கு. எவன் வண்டியாவது எடுத்து கொடுக்கலாம். நோ கொஸ்டின் போ. போடா பெரிய வண்டி கொடுத்துட்டான். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இந்த மெக்கானிக் தொழிலே வேண்டாம். பேசாம 2 அடி நேரத்துக்கு தாடி வளர்த்துட்டு சாமியார போயிடலாம். ஓ வேண்டாம் வேண்டவே வேண்டாம். சாமியார்கள் எல்லாம் முடிச்சு சப்ஜெக்ட்ல வைக்கிறாங்க.